இது உங்களுக்கு பிரேக்கிங்காக சொல்கிறேன், முன்னக்கூட்டியே சொல்கிறேன். இது நடக்கும்போது நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு இந்த விஷயத்தை ப்ரொமோவை எடுத்து நீங்கள் போட்டு விடுங்க. திமுக கட்சி 2ஆக உடைந்து புதிய கட்சி ஒன்று உருவாக போகிறது. இப்போ மோடி அவர்கள் சாயங்காலம் வர்றதுக்கும் காலையில் ஈடி வர்றதுக்கும் உடனே தொடர்புபடுத்தி இந்த முட்டா பசங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இன்னைக்கு யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ மோடி வராரு, ஈடி அனுப்பிச்சு பழி வாங்குறாருன்னு வாங்க. ஏன்டா நீ மெத்து கடத்தலையே அதை சொல்கிறான்னா அது வாயே தான் இருக்க மாட்டாங்க. சிற்றரசு யார், எங்கேருந்து பணம் வருது அவருக்குனாக்கா நேரடியாக ஜாஃபர் சாதிக்கிடம் பணம் கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்போது ஜாஃபர் சாதிக்கிடம் இருந்து பணத்தை வாங்கி பணம் பட்டுவாடா பண்ணி கொடுக்குறாருல்ல எல்லாத்துக்கும், அந்த வேலையை மெயினாக திமுகவுடைய இந்த மாவட்ட செயலாளர் சிற்றரசு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஜாஃபர் சாதிக் நிச்சயமாக சிறை செல்வது உறுதியாச்சு. அதில் எந்த மாற்றம் இல்லைன்னா அவர் கடத்துன்னு ஒத்துக்கிட்டாரு. இந்தியானா கலிங்க, இதே நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா கயிறு தொங்க விட்டுருவாங்க. இல்லை, இப்போ இதுக்கு தண்டனை இங்கே தானே கொடுக்க போகிறாங்க. சர்வதேச நாடுகள் நான் வாயில் வரல வச்சுருக்குமா என்ன? ஆஸ்திரேலியா அவன் நாட்டுக்குள்ளே போதைப் பொருள் வந்துச்சு, அப்போ அவன் சும்மா இருப்பானா? இதில் இப்போ நீங்கள் அமைச்சர் உதயநிதியை தொடர்பு படுத்துறீங்க. நீங்கள் இப்போ கண்டிப்பாக அவரும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைகளே இன்னும் அது ஒரு பக்கம் முடியல, போய்கிட்டு இருக்கு. இடி அதிகாரிகளே ஒரு முடிவுக்கு வரல அப்படின்ற போது நீங்கள் எப்படி இதில் சொல்கிறீங்க? கட்சிக்காரங்க முதல் விஷயம். 2வது காசு வாங்கியிருக்கார், கை நீட்டி ஆதாரம். கமலஹாசனும் சேகர்பாபுவும் சேர்ந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு வராங்க. எதிர்த்தாப்புல பிஜேபி அவங்க பிரச்சாரத்துக்காக வராங்க. உடனே காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு, யார் உங்களுக்கு இப்படி பர்மிஷன் கொடுத்தது, சாவடிச்சிருவேன் அவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிருக்கேன். இந்த இடத்தில் சேகர்பாபு தன்னுடைய ஆணவத்தை வெளிப்படுத்துகிறார். அமைச்சர்ன்ற மாதிரியும் ஆளுங்கட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு காவல்துறையையும் பப்ளிக்கையும் நீங்கள் மிரட்டுற அளவுக்கு பேசுறீங்கன்னாக்கா இந்த நபர்களுடைய டவுசர் கூடிய சீக்கிரம் அவுக்கப்படும். கேட்பார் கேள்வி ஏற்று நீங்கள் நாதி ஏற்று நீங்கள் சுத்த வேண்டிய நிலைமை மிக விரைவில் வரும். அது பல திமுக நபர்களுடைய முக்கிய நபர்களுக்கும் அது நடக்கும். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நலம் கோபி. நான் முதலாவதாக இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இடி ரைட்ஸ், சென்னையில் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான இடங்களில் ரைடு போகுது. எல்லாம் எதை சுற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக், அதை சுற்றி அவரோட தொடர்புடையவர்கள், சிற்றரசு, அமீர் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்கள்னு ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்களில் போயிட்டுருக்கு. ஸோ தற்போது இந்த ரைடுகள் எதை காட்டுகிறது, எதை முன் வச்சு இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாலையில் மோடி, காலையில் இடி. சம அதிரடியில் திமுக காரனுக்கு சரவடி. இன்னைக்கு பிரதமர் மோடி வேற வராரு சென்னைக்கு. திமுக காரனுக்கு அடியில் சரவடி வச்சு விட்ட மாதிரி இருக்கா, பட்டன்னு. ஏன்னா 35 இடத்துல ஒரே நேரத்தில். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சும்மா வரல, துணை இராணுவத்தோடு வந்திருக்கிறாங்க. எவனாவது வந்தீங்கன்னா வாயிலே சுடுவோன்ட்டு. கரெக்டுங்களா? இதுக்கு மேலே பொதுவாக சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு கொடுக்கறது தானே, அதுவும் குறிப்பாக ரீசெண்டாக ரைடுகள் ஆரம்பிச்சது. அது எதற்காக ஆரம்பிச்சது அந்த பழக்கம்? துணை ராணுவம்லாம் அவ்வளோ சீக்கிரம் இடி ரைடுக்கெலாம் வரமாட்டாங்க. செந்தில் பாலாஜிக்காக நம்ம அங்கே போகும்பொழுது அந்த இடி அதிகாரிகளை அடித்தார்கள். அந்த அடித்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவம் தான் இதெல்லாம். இப்போ வாடா திமுக காரன்னு சொல்லிட்டு தான் துப்பாக்கியோடு நிற்கிறாங்க. வந்தேன்னா வாயிலே சுடுவோம் அப்படின்ட்டு. இப்போ மோடி அவர்கள் சாயங்காலம் வர்றதுக்கும் காலையில் ஈடி வர்றதுக்கும் உடனே தொடர்புபடுத்தி இந்த முட்டா பசங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இன்னைக்கு யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ மோடி வராரு, ஈடி அனுப்பிச்சு பழி வாங்குறாருன்னு வாங்க. ஏன்டா நீ மெத்து கடத்தலையே அதை சொல்கிறான்னா அது வாயே தான் இருக்க மாட்டானுங்க. யாராவது ஒரு ஆள் திமுக காரன் வாய் திறந்தானா அதை பற்றி பார்த்தீங்களா? முதல்வர் மட்டும் முதல் முறையாக முதல் காதல் முதல் முத்தம்ன்ற மாதிரி மௌனம் கலைச்சாரு. நாங்கள் அவன் மாட்டிக்கிட்டவனே கட்சி விட்டு எடுத்துட்டோம், அதாவது கடத்துறதுக்காக கட்சி விட்டு எடுக்கலை, மாட்டினதுனால எடுத்தோன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாரா? முதல் விஷயம். இதில் நம்ம ரொம்ப மெயினாக அடிக்கடி ஒரு பேர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் யாரும் பெருசாக பேசாமல் இன்னைக்கு பாருங்கள் செய்தி அமீர் வீட்டில் போடுறாங்க. ஜாஃபர் சாதிக்கோடைய அலுவலகம், ஜாஃபர் சாதிக்கோடைய வீடுன்னு போடுறாங்களே தவிர இந்த சிற்றரசு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவரை பற்றி பெரிய ஊடகங்கள் போட மறைக்கிறது. சிற்றரசு யார்? ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன அரசையே ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்க ஆள் தான் சிற்றரசு. எங்கேருந்து பணம் வருது அவருக்குனாக்கா நேரடியாக ஜாஃபர் சாதிக்கிடம் பணம் கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்போது ஜாஃபர் சாதிக்கிடம் இருந்து பணத்தை வாங்கி பணம் பட்டுவாடா பண்ணி கொடுக்குறாருல்ல எல்லாத்துக்கும்,
அந்த வேலையை வந்து மெயினாக வந்து திமுகவுடைய இந்த மாவட்ட செயலாளர் சிற்றரசு வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ இவருடைய தொடர்புடைய எல்லா இடங்களிலையும் அதிரடி காட்டுறாங்க இடி. சிற்றரசு கூடவே அடுத்து இப்போ வந்து மாற்றிருக்கிறது சிற்றரசு, அடுத்து மாட்ட போறது சின்னரசு. யாரு? நம்ம சின்ராசு யாரு? சின்னவர். முதல்ல இப்ப சிற்றரசு, அடுத்து வந்து நம்ம சின்ராசு சின்னவர் தான் மாட்ட போறாரு. சின்னவர் மண்ணலி தின்னவர் நான் இல்ல. இனி நான் முன்னாடி என்ன சொன்னேன்னாக்கா, பெரும்பாலும் நம்ம சொல்லப்பட்ட எல்லாமே அடுத்தடுத்த நகர்கள் நடந்துகிட்டே வருது. அதே போல பாருங்க, நீங்க ஜாஃபர் சாதிக் மாட்டி 1 மாதத்துக்கு பிறகு வந்து இந்த அமீர் வந்து நிச்சயமா உள்ள வருவார்னு சொன்னா வந்துட்டார். அதே மாதிரி சிற்றரசு உள்ள வருவார்னு சொன்னா சிற்றரசு உள்ள வந்திருக்காரு. நிச்சயமா அடுத்த 1 மாதத்துக்குள்ள சின்னவரும் உள்ள வராரு. சின்னவர் உள்ள வந்தார்னா அதுக்கப்புறமேட்டு அப்ப சொல்லுவார் யாரு? ஸ்டாலின், எரியுதுடி மாலா ஃபேனை வந்து 12ஆம் நம்பர்ல வையின்ட்டு. கரெக்டுங்களா? இப்போ பேசுறதெல்லாம் கதை கிடையாது. அந்த நம்ம சின்னவரை தூக்குனதுக்கு அப்புறம் சொல்லுவார் பாருங்க, எரியுதுடி மாலா ஃபேனை 12ஆம் நம்பர்ல வேணும், எங்கேயா 12ஆம் நம்பர் அப்படின்ட்டு தேடுவாங்க. ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், உதயநிதியும் சபரீசனும் எவ்வளவு நெருக்கம், 2 பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் பணத்தை வந்து பதுக்குனாங்க, பணத்தை திருண்டாங்கன்னு பிடிஆருடைய ஆடியோ இருக்கு. அதை தாண்டி வந்து குடியாத்த குமரன் சொன்னதாக இருக்கட்டும், பல தரவுகள் அதுக்கு ஏற்ற போல் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு சிற்றரசு கிட்ட நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஜாஃபர் சாதிக் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த பக்கம் வந்து இன்னைக்கு அமீர் கொடுத்த வாக்குதல், அவருடைய அமீர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்னைக்கு சிற்றரசு. இப்போ இவங்க 3 பேர்கிட்ட இருந்து நீ பாத்தீங்கன்னாக்கா, இப்போ முக்கியமா சொல்லப்படுது, அமீர்கிட்ட இருந்து அவருடைய மொபைல் போன் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அவர்கிட்ட இருந்து பல தரவுகள் எடுத்திருக்காங்க, பல டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து ஜாஃபர் சாதிக்குடைய வீட்டுல இருந்து சீல் அகற்றப்பட்டது, சீல் வச்சிருந்தாங்க இல்லையா? அதுக்காக அந்த வீட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கும் சரி, இடி அதிகாரிகளும் சரி அதற்கு ஒரு ஆட்சேபனை பெருசா தெரிவிக்காதனால சீல் அந்த நோட்டீஸை எடுத்தாங்க, சீலே அகற்றினாங்க. நோட்டீஸ் எடுத்த உடனே திமுக காரன் அப்படியே பயங்கரமா அப்படியே கெத்த காலை தூக்கி விட்டு சொன்னான். பாத்தீங்களா, ஏதாவது தவறு இருந்தாக்கா சீல் எடுத்திருப்பாங்களா? இப்போ பார்த்தீங்களா, நாங்களாம் குற்றமற்றவர்கள். டே, சீல் எடுத்ததே உனக்கு ஆப்படிக்கு தான், அதை வந்து எங்களுக்கு புரியவே இல்லை. சீல் எடுத்துட்டு பெரிய சீலா வைக்கிறாங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த பக்கம் அமீர், இந்த பக்கம் சிற்றரசு, இந்த பக்கம் ஜாஃபர் சாதிக், இதை தொடர்புடைய எல்லா தரவுகளையும் எடுத்துட்டாங்க. இப்போ 3 பேரும், அதாவது அமீரும் ஜாஃபர் சாதிக்கும் சதாபும் கொடுத்த வாக்குமூலம் இருக்கு. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே நிறைய தரவுகள் சொன்னது, எங்கெல்லாம் வந்து இவங்க வந்து பணமாக கொடுக்காமல் டாக்குமெண்டா கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய சொத்து வாங்கி அந்த சொத்து நிறுவனங்களை வந்து அவங்க பேர்ல வந்து கொடுத்ததாக இருக்கட்டும். சில எப்படி கொடுத்துருக்காங்கன்னா குத்தகையின் பேர்ல கொடுப்பாங்கல்ல, அதுபோல், அதாவது நேரடியாக நான் வந்து ஓனர் கிடையாது, ஓனர் மாதிரி, ஏன்னா ஓனர் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்து குறிப்பிட்ட காலம், அதாவது இத்தனை வருஷத்துக்கு வந்து அவங்க அந்த பணத்தை வந்து முழுசாக அனுபவிப்பதற்கு, நாளைக்கு ஒரு கேஸு ஒரு பிரச்சனை வந்தாக்கா ஓனர் நான் இல்லைங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை காண்பிக்கிற மாதிரி திமுக காரர்கள் பெரும் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த வட்டாரத்தின் அடிப்படையில் இப்போ இடி வந்து உள்ள எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுது ஜாஃபர் சாதிக் நிச்சயமா வந்து சிறை செல்வது உறுதியாச்சு. அதுல வந்து எந்த மாற்றம் இல்லைன்னா அவர் கடத்தணும்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப ஜாஃபர் சாதிக் கட்சியை காப்பாற்றுவதற்காக உள்ள களி திங்க போறதை தாண்டி, இந்தியானா களிங்க, இதே நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா கயிறு தொங்க விட்டுருவானுங்க. இல்ல இப்ப இதுக்கு தண்டனை இங்க தானே கொடுக்க போறாங்க. சர்வதேச நாடுகள் நான் வாயில விரல வச்சுட்டு இருக்குமா என்ன? ஆஸ்திரேலியா சும்மா இருப்பானா? யுஎஸ் சும்மா இருப்பானா? அவங்களாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க, நடவடிக்கை எடுக்கப்படுறது என்னவோ இங்கே தானே கொடுத்தாங்க. நல்லா கவனிச்சு, வழக்கு பதியப்பட்டது, விசாரணை நடத்தப்படுவது, நடவடிக்கை எடுக்கப்படுவதெல்லாம் இங்க இந்தியாவில் எல்லாமே இந்தியாவுக்குள்ள நடந்த விஷயத்துக்கு இந்தியாவுக்கு பண்றாங்க. அவன் நாட்டுக்குள்ள போதை பொருள் வந்துச்சு, அப்ப அவன் சும்மா இருப்பானா? லாஜிக்கா நீங்க யோசிங்க. அவன் நாட்டுல கிட்டத்தட்ட 3000 டன்னுக்கு மேல நீங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்கன்னாக்கா, அந்த நாட்டுல இருக்க மக்கள் பயன்படுத்திருக்காங்க. அதுல வந்து இது பெரிய குற்றம், சர்வதேச குற்றம். அது வந்து அங்க வந்து மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம். நம்ம பொழுது இங்க கயிறு, இங்க வந்து களி, அங்க கயிறு. அப்போ அங்க கயிறுன்னு சொல்லும் பொழுது ஜாஃபர் சாதிக் செத்து போறதுக்கு ஆசைப்படுவானா? இத்தனை 1000 கோடியை உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்து ரூட்டு போட்டு கொடுத்தவன் செத்து போக விரும்புவானா? என்ன சொல்லுவான்? ஐயா நான் வெறும் குருவி, அவங்களுக்கான கருவி, இவர் தாங்க ஓனரு, ஒரு ரியல் ஓனர், ரியல் ரோலெக்ஸ் யாருன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கை காமிப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு. இதுல நம்ம குறிப்பா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணன் சேகர் பாபு போய் ஒரு ஹோட்டல் திறந்து வச்சா தெரியுங்களா? ஆமா, அதுலயும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ரைடு. அப்ப யாரு கூப்பிடுவாங்க அடுத்த? அண்ணன் சேகர் பாபு கூப்பிடுவாங்களா, கூப்பிட மாட்டாங்களா? அந்த சட்டசபை கூட்டத்துக்கு நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக்ல போய் ஓப்பன் பண்ணதுன்னு சொன்னாங்க. அந்த நடுவில் கேப்ல கடா வெட்டினார்ல, இப்போ கூப்பிடுறாங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? சேகர் பாபுவை கூப்பிடுவாங்க, வாராசான்ட்டு. சேகர் பாபுவை தொடர்ந்து உதயநிதியை கூப்பிடுவாங்க, அன்பில் மகேஷை கூப்பிடுவாங்க, எம் அப்துல்லா கூப்பிடுவாங்க. நாளைக்கு அதே மாதிரி சபரீசனை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா வந்து இந்த ஆட்சி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க கட்சிக்காரன் மொத்தமா செய்யறான்னு சொல்லிட்டு நாளைக்கு ஸ்டாலினை கூப்பிடுவாங்க. அப்ப சொல்லுவார் ஸ்டாலின், மாலா
ஃபேனை 12 நம்பரில் வைடின்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்ல போகிறாரு, ஏது நடக்குதுன்னு நம்ம வேடிக்கை பார்ப்போம். இதில் இப்போ நீங்கள் அமைச்சர் உதயநிதியே தொடர்பு படுத்துறீங்க நீங்கள். இப்போ கண்டிப்பாக அவரும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ விசாரணைகளே இன்னும் அது ஒரு பக்கம் முடியல, போய்கிட்டு இருக்கு. இடி அதிகாரிகளே ஒரு முடிவுக்கு வரல அப்படின்ற போது நீங்கள் எப்படி இதில் சொல்கிறீங்க? கட்சிக்காரங்க முதல் விஷயம். 2வது காசு வாங்கியிருக்காரு, கை நீட்டி ஆதாரம் இருக்குது, ரைட்டுங்களா? நீங்கள் ஒன்றுமே இல்லை, 2 லட்ச ரூபா செக் வாங்கினீங்கல்ல, ஏன் வாங்கின, ஏன் அந்த பணத்தை எதுக்காக யூஸ் பண்ண, எந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ண, அந்த விஷயத்த இதில் வரைக்கும் வந்து ஏன் ஈடிட்ட வந்து இன்னும் சொல்லலை, ஏன் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கலன்ற முதல் கட்டமாக அப்படி தான் கூப்பிடுவாங்க. எடுத்தோடனே மாப்பிள்ளை வாங்கலாம் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர் எங்கே போனாலும் பூ போட சொன்னால் தான் போவாரே, தெரியுமா? நீட் மரணத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பூ போட வச்சு தான் வந்தார், புது மாப்பிள்ளை மாதிரி. அதே மாதிரி வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, சிவப்பு கம்பளம் விரித்து. அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாமே சவப்பாக தெரியும் அவங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த விஷயத்துல உதயநிதியை மட்டும் கூப்பிடுவார்களா அப்படின்னாக்கா உதயநிதியை தாண்டி கிருத்தியாக கூப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 2வது விஷயம், அமித்ஷா கூட ரொம்ப நெருக்கமாக, அமித்ஷாவுடைய மகனோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சபரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சபரீசன் இந்த நகர்வுக்காக எங்க போய் விழுவாருன்னு நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஆப்ஷன், அங்கே மோடி காலில் விழுந்து தான் ஆகணும், இல்லாட்டி இதற்கான எதிர்வினை வேற மாதிரி போகும் அப்படின்னு எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. ஆனால் இதில் நீங்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும், மோடி காலில் விழுந்தாலும் இந்த விஷயத்தை மோடி விடுவதாக இல்லை. நீங்கள் காலில் ஏன்னா அவருடைய இல்லை ஒருவேளை இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. எந்த ப்ராசஸ்? இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பேச்சுவார்த்தைகள், இதில் நடவடிக்கைகள் எங்களை சிக்க வைக்க வேணாம் அப்படி எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்தி பார்த்துருக்காங்க, எதுவுமே எடுபடலை. மோடி சொன்னது ஒரே இலக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் இனிமேட்டு திமுக என்ற ஒற்றை கட்சி இருக்கக்கூடாது, 50 ஆண்டு காலமாக அந்த மண்ணை நாசம் செய்தது போதும், நாங்கள் பார்த்துக்கிறோம், உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இப்போ முதல் கட்டமாக எல்லாத்தையும் தூக்குறதுக்கான வேலை. அப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் மோடி உள்ள வர்றதுக்கும், இந்த பக்கம் அதிமுக உள்ள வந்து அக்ரெசிவாக திமுகவை அடிக்கணும்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது, எல்லா நபர்களும் இந்த ஒற்றை இலக்கு, திமுகவை அழிக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் மட்டும் ஒன்று சேர்றாங்க. ஒரு பக்கம் சீமான், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி. இந்த 3 பேரும் சேர்றாங்க. இதை தாண்டி வந்து நான் சொல்றேன், கோப்பி எழுதி வச்சுக்கோங்க, திமுக 2ஆக உடைய போகிறது. திமுக கட்சி 2ஆக உடைந்து புதிய கட்சி ஒன்று உருவாக போகிறது. இது உங்களுக்கு பிரேக்கிங்காக சொல்றேன், முன்னக்கூட்டியே சொல்றேன். இது நடக்கும்போது நீங்க பாருங்க, அன்னைக்கு இந்த விஷயத்த ப்ரொமோவா எடுத்து நீங்க போட்டு விடுங்க. ஏன்னா திமுகவில் மிகப்பெரிய சலசலப்பு, மிகப்பெரிய அதிருப்தி இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாதி ரேஷியோ இருக்கிறாங்க. இந்த இடத்தில் இப்போது எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல், திமுக 2ஆக பிளவுபட போகிறது. அதற்கான வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. விரைவில் திமுகவுக்கு மாற்றாக இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் உதயமாகும். அப்போது திமுகவில் இருக்க பல நபர்கள் அந்த கட்சிக்கு மாறுவார்கள். திமுக 2ஆ போகிறது உறுதி. இப்போ 2ஆ உடையும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ உடைக்கிற பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அது ஆமாம். யாரை மையப்படுத்தி அது நடக்கும்? உடைக்கும் பர்சன் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், என்கிட்ட பேசினாங்க. எல்லா விஷயமும் நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் அந்த அதிரடி அறிவிப்பு வரும். அதற்கு பிறகு பாருங்க, தமிழ்நாட்டில் திமுகவுடைய நிலைமை என்னாகும். 2வது, திமுக உடையக்கூடிய அந்த தருணம் பாருங்க, அதற்கு முன்னாடி பல நபர்களை வந்து இடி, ஐடி, என்சிபி, என்ஐஏ எல்லாமே தூக்கியிருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு செக்கு, அடுத்த செக்கு கட்சியை வந்து இந்த பக்கம் இன்னொரு கட்சி ஒன்று உருவாகும் திமுகவுக்கு மாற்றாக. அப்போது திமுகவில் அதிருப்தியில் காலங்காலமாக திமுக உழைத்து கொடியை வச்சு எல்லாமே செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் அதே இடத்துல நிற்கிறான் பார்த்தீங்களா? அவனை ஒரு குடத்தை தூக்கிட்டு பிச்சை எடுக்க விட்டாங்க பார்த்தீங்களா? நம்மளை பிச்சை எடுக்க விட்ட மாதிரியே மக்களை. அதே போல் வந்து இந்த நிலைமையெல்லாம் மாறுவதற்கு இன்னொரு கட்சி புதுசாக உருவாகும் போது திமுகவில் இருக்கக்கூடிய சரிபாதி நபர்கள் அந்த கட்சிக்கு மாறுவார்கள். அப்போது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஏற்படும் விரைவில். இல்லை, ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ பாஜக உள்ளே வருது அப்படின்னா, அப்போ அது பாஜக மேலே ஒரு வகையான நெகட்டிவ் பாயிண்ட் தானே. ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் பாயிண்டில் இருக்கிறதாக சொல்லப்படுற தமிழக மக்கள், அவங்களுக்கு இன்னும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தானே கிரியேட் ஆகும். திருட்டுத்தனம் பண்ணுற திமுகவை பாஜக வந்து அடிக்குதுனாக்கா மக்கள் உள்ளபடி சந்தோஷப்படுகிறார்கள், மக்கள் உள்ளபடி மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏன்னாக்கா யாரோ ஒரு நபரை போய் பாஜக வந்து டார்கெட் பண்ணி அடிக்கலை. இங்கே திருட்டுத்தனம் பண்ணுறீங்க, ஐயக்கத்தனம் பண்ணுறீங்க, மக்களை கொள்றீங்க, இந்த பக்கம் கனிமூலை திருடுறீங்க, இயற்கை வளங்கள் திருடுறீங்க, பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட வைக்கிறீங்க, கள்ளசாராயம் கொடுக்குறீங்க, சாதினால கொள்றீங்கன்னும் பொழுது இந்த திமுகவை பிஜேபி வன்மத்தோடு கையாளவில்லை. திமுகவை பிஜேபி எப்படி கையாளுகிறதுனா தரவுகளின் அடிப்படையில் கையாளுகிறது. இவங்க பண்ண அயோக்கியத்தனத்துக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு, வீடியோ இருக்கணும் பொழுது அதன் அடிப்படையில் திமுகவை முடித்து விடுவதற்கான வேலையை மோடி செய்து கொண்டிருக்கிற பொழுது இந்த விஷயத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மக்கள் தன்னிச்சையாக கொண்டாடுகிறார்கள். ஆக தற்போது இந்த போதைப்பொருள் விஷயமாக இருக்கட்டும், இந்த ரைடாக இருக்கட்டும், இன்றைக்கு வர்ற பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் கையில் எடுக்காமல் இருக்க மாட்டார். அப்படிங்கிற வகையில் தற்போது நடக்க இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலையாக இருக்கட்டும்,
ஏன்னா அதை ஒட்டி தான் இந்த ரைடுகள்லாம் நடத்தப்படுது. பிரச்சார களத்துலேயும் இந்த எலெக்ஷன்லேயும் இது எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகுது? பிரச்சார காலத்துல திமுக வந்து பைத்தியகாரத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாண்டுகிட்டு இருக்கு. இவர்கள் என்ன சாதனை செஞ்சார்கள்ன்றதை பத்தி பேச தவறிட்டு தேவையில்லாமல் வந்து 29 பைசா மோடி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா திமுக என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணாங்கன்ற விஷயத்த கிளியர் டேட்டா பேஸா எடுத்துட்டு தான் மோடி இன்னைக்கு வராரு உள்ள. அப்போ அவர்கள் வந்து மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய திமுக செஞ்ச இந்த அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல, அதை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கும் பொழுது உண்மை எது பொய் எதுன்றது மக்களுக்கு வெட்டு வெளிச்சமா தெரிஞ்சிடும். ஆமா, பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒளிச்சு வச்சியா ஒளிச்சு வைக்கலையா, ஆமா இயற்கை வளம் கனிம வளம் திருடலையா, இந்த பக்கம் வந்து 4000 கோடி அடிச்சியா இல்லையா, இந்த பக்கம் வந்து மெத்து கடத்தினியா இல்லையா, அந்த பணத்தை நீ வாங்கினியா இல்லையா, இந்த பக்கம் சூதாடுறவன்றது நீ பணம் வாங்கினியா இல்லையா, இப்படின்ற எல்லா கேள்விகளும் வைக்கும்போது திமுக அதற்கு பதில் சொல்ல தவறிவிட்டு 29 பைசா மோடின்னு சொன்னீங்கல்ல. இப்போ இதற்கு கேள்வி கேட்கும்பொழுது இதற்கு முதல்ல பதில் சொல்ல உங்களால் திராணி இருக்கா, முடியுமா, உங்கள்கிட்ட உண்மை இருக்கான்னு கேட்டாக்கா ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இதை தாண்டி ஒரு புதிய யுக்தி வந்து ஒரு விஷயத்தை கையாண்டு இன்னைக்கு ஒரு சில அறிவிப்புகள் வரும்னு சொல்லப்படுறாங்க. பிஜேபியில இருந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான சில அறிவிப்புகளும் மோடி வந்து இன்னைக்கு வந்து சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி இங்க எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கைகள் மூலம் திமுகவிற்கு தீய வச்சிட்டாரு. அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சாதியவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், அல்லது வந்து அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நீட்டுக்கு மாறாக நீங்கள் வந்து எல்லாருமே அந்தந்த மாநில கட்சிகள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும் சொல்றதா இருக்கட்டும். அப்போது சிறுபான்மை நபர்லாம் சிறுபான்மையாக இருக்க மாட்டார்கள் பொழுது திமுக அது ஒரு பெருமடி. ரெண்டாவது விஷயம், திமுக சொன்ன வாக்குறுதி என்ன, பெட்ரோல் குறைப்போம், டீசல் குறைப்போம், ஒரே கையெழுத்தில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் கிழிச்சிருவோம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் பேசி வச்சிருக்கீங்க பொழுது இது எதையுமே ராகுல் காந்தி சொல்லவே இல்லை. சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போன்றலாம் நீங்கள் பேசி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ராகுல் காந்தி சொல்லலை. அப்போ ராகுல் காந்தி சொல்லாத ஒரு விஷயத்த ஸ்டாலின் சொல்லி வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்கிறது அப்படின்னும் பொழுது இது ஒரு பக்கம். இப்போ ஒட்டு மொத்தமாக சுத்தியிலும் திமுக அடியில் தீய வச்சுட்டே வராங்க. கடைசியாக வைக்க போகிற தீ வந்து பெரிய தீயா இருக்கும். அது வந்து என்ன மாதிரியான விஷயத்தை பிரதிபலிக்கும்ன்றது நான் இப்போ பிரேக் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மிக முக்கியமான ஒரு நபரை தூக்குவதற்கான எல்லா முன்னெடுப்பும் செஞ்சுக்கிட்டு இப்போ நடக்குது பார்த்தீங்களா, அந்த இடி வரதா இருக்கட்டும், 35 இடங்கள் சோதனையாக இருக்கட்டும், ராணுவ படை வரதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ட்ரெய்லர் கூட இல்லைன்றாங்க. இது ஒரு ட்ரெய்லர் கூட கிடையாது. அப்போது ட்ரெய்லர் வரும்பொழுது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தும். அப்போ மெயின் பிக்சர் காட்டும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பெரும் முக்கிய புள்ளிக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. அந்த செக் தான் வந்து தமிழ்நாட்டில் அடுத்து வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரும் யோசிக்காத, யாரும் சிந்திக்காத ஒரு நகர்வு வந்து நகர்த்துவதற்கான எல்லா முன்னெடுப்பும் செஞ்சுருக்காங்க. அந்த தகவல் வந்தது உள்ளபடி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை, இந்த முக்கிய புள்ளி யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டீங்க இப்போ. ஆமாம், ஆனா அவர் முக்குவாரு, அதை மட்டும் பாருங்க. அவர் தூக்குறதுனால என்ன விஷயம் நடக்க போகுது, எங்கெங்க என்னென்ன ஸ்தம்பிக்க போகுது, அதையாவது சொல்லுங்க. திமுக என்ற ஒற்றை கட்சி ரெண்டாக ஏற்கனவே உடைய போகுதுன்னு சொல்லிட்டேன். ஒரு புதிதாக ஒரு கட்சி வரப்போகிறதுன்னு சொல்லிட்டேன். இதை தாண்டி இந்த நகர்வின் மூலம் திமுக இனிமேட்டு காலங்காலமா இவங்க தான், இதுக்கு அடுத்து யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு பின்பத்தோட சுத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது உடைக்கப்படும். திமுகவில் தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு ஆள் இல்லாமல் அங்கு ஒரு செக் வைக்கப்படும். அது பெரிய செக். ஓகே, ரொம்ப தமிழக அரசியலோடத்தை புரட்டி போடுற ஒரு நகர்வை சொல்றீங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதில் ஒரு பக்கம் வந்து பிரச்சார காலத்தில் திமுக வந்து அவங்களோட ஒரு பாணியில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில இடங்களில் எதிர்ப்புகள், அதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக நடந்த சில விஷயங்கள், பிரச்சார காலத்தில் நடந்த விஷயங்கள், அதெல்லாமே ஒவ்வொரு இடத்துல பேசு பொருளாக இருக்குது. அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டது அப்படி இருக்குது. அதில் உங்களோட பார்வை, குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சார காலத்தில் நடந்த ஒரு விஷயம். சேகர் பாபு பார்த்தீங்கன்னா இப்போது ஜாஃபர் சாதிக்குடைய ஹோட்டலில் போய் திறந்து வச்சாரு. அதுக்கும் அவருக்கு சம்மன் வரும், அது சம்பந்தமான விசாரணை வரும். அதற்கு இடையில இன்றைக்கு காவல்துறையை மிரட்டுறாரு சேகர் பாபு. பொதுவெளியில கமலஹாசனும் சேகர் பாபுவும் சேர்ந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல பிஜேபி அவங்க பிரச்சாரத்திற்காக வராங்க. இவர்கள் வரக்கூடிய ரோட்ல எதிர்த்தாப்புல அவங்க வந்துட்டாங்க. வந்த பொழுது மோடின்னு அவங்க சத்தம் போட்டோன்னே சேகர் பாபுவால் அதை தாங்கிக்க முடியல. உடனே வந்து காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு, யார் உங்களுக்கு இப்படி பர்மிஷன் கொடுத்தது, சாவடிச்சிருவேன், அவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிருக்கீங்க, நீங்களும் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க, சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நல்ல ஒரு விஷயம் பார்த்துங்க, எதிர்த்தாப்புல பிஜேபி தொண்டர்கள் வந்ததுக்கே உன்னால தாங்க முடியலன்னா நாளைக்கு அவன் வந்து கால் மேல கால் போட்டு உட்கார போறான். அந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ண போறன்னு ஒரு விஷயம் இருக்கு. கால் மேல கால் போட்டுனா எப்படி, உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டுட்டு அன்னைக்கு கால் மேல கால் போட்டு உட்காருவாங்க. அதுல மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அப்ப பிஜேபி எதிர்த்தாப்புல வரதே உங்களால தாங்கிக்க முடியலனாக்கா அப்ப நீங்க திருட்டுத்தனம் பண்ணாம இருந்திருக்கணும்.
நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணலை, அயோக்கியத்தனம் பண்ணலைன்னா நீங்கள் பாட்டு காலரை தூக்கி விட்டு போயிருக்கலாம்ல. இந்த பக்கம் என்னென்ன போதைப்பொருள் கடத்தலுடைய ஹோட்டலில் போய் திறந்து வைக்கிறது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பெத்த மக்களை கதற விட வேண்டியது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரியை வந்து சாவடிச்சிருன்னு சொல்லி மிரட்ட வேண்டியது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் பெரிய இவர் மாதிரி சாமியார் மாதிரி துண்டை போட்டு நின்று இருக்கக்கூடிய நபர்கள்லாம் காலில் விழுக வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை வந்து சேகர்பாபு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கமலஹாசன் ஒரு ஆள்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூட சேர்ந்து நீங்கள் வரீங்க, கரெக்டுங்களா? அவர் ஏற்கனவே இப்போ என்ன சொன்னார், ஏன் நீங்களாம் சார் எலெக்ஷன் அவர் ஒரு கட்சி தலைவர் சார், அவர் ஒரு கட்சி தலைவர், இப்போ திமுக கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தலைவர். ஸோ அவருடைய ஆதரவாளர்களை திமுக வாக்களிக்கிறதுக்காக அவரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கு. ஒரே நபர் கொண்ட கட்சியின் ஒரே தலைவர், அதானே ஒரு கட்சி தலைவர்னு அதான் அர்த்தம், கரெக்டுங்களா? இவர் வந்து அவர் தான் ஒரே ஆள், கட்சியில் வந்து கூடாரமே காலியாக கிடக்குது, யாருமே கிடையாது. இவர் வந்து நாளைக்கு பிரச்சாரத்துக்கு வராராம். ரெண்டாவது விஷயம், இந்த திமுகவை அழித்தே தீர்வுன்னு சொல்லி சூழல் வச்சுட்டு திமுக கூட சேர்ந்தே பிரச்சாரத்துக்கு வருவது எப்படி இருக்கிறது? மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதில் பைத்தியகாரத்தனமா பேச்சு வேற. ஏன் நீங்கள் நிற்கலன்னு கேட்டாங்க. தான் இப்போ நிற்கிறேன். எங்கே நிற்கிறேன்? முச்சந்திலே நிற்கிறேன். உனக்கு என்ன எதிர்காலம் இருக்குது? உனக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குது? அண்ணன் திருமாவளவனை வாழ்த்து அவரை வந்து பிரச்சாரத்துக்கு போனப்போ கூட என்ன சொன்னார், ஒரு அவசர நிலை வந்தால் எல்லோரும் வந்து தோல் உரச வேண்டும். என்ன உரசணும்? இந்த உரசுறது முத்தம் கொடுக்கறதை தாண்டி உனக்கு எதுவுமே தெரியல. இந்த இடத்தில் சேகர்பாபு தன்னுடைய ஆணவத்தை வெளிப்படுத்துறாரு. அமைச்சன்ற மாதிரியும் ஆளுங்கட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு காவல்துறையையும் பப்ளிக்கையும் நீங்கள் மிரட்டுற அளவுக்கு பேசுறீங்கன்னாக்கா இந்த நபர்களுடைய டவுசர் கூடிய சீக்கிரம் அவுக்கப்படும். அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா விரைவில் வந்து இவருடைய பதவி பிடுங்க போயிடுது. பழையபடி நீங்கள் வந்து ரோட்டில் வந்து கேட்கறதுக்கு கேட்பார் கேள்வி அற்று நீங்கள் நாதி அற்று நீங்கள் சுத்த வேண்டிய நிலைமை வந்து மிக விரைவில் வரும். அது பல திமுக நபர்களுடைய முக்கிய நபர்களுக்கும் அது நடக்கும். ஏன்னா இந்த அதிகாரம் உங்கள்கிட்ட கையில் கிடச்சுன்னா உங்களுடைய ஆட்டம் வந்து என்ன சொல்கிறது, வரமுறை இல்லாமல் போயிட்டு இருக்கிற பொழுது அந்த அதிகாரத்தை பிடுங்குவதற்கான எல்லா வேலையும் எல்லா புறத்திலும் இருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நான் சொன்னேன்ல, விரைவில் பாருங்கள் திமுக ரெண்டாக உடைவதற்கும் ஒரு முக்கிய நபருக்கு செக் வைக்கிறதுக்கும் இவர்கள் எல்லாத்தையும் மீடி அழைப்பதற்கும் பிரம்மாண்டமாக இருக்கும். பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆனால் திமுகவினருக்குள்ள ஒரு நட்புறவு இருக்குது, ஒரு பலம் இருக்குது, அவங்க ஒன்றா இருக்கிறாங்க, பிரச்சார களத்தில் நல்லபடியாக செயல்படுறாங்கன்ற ஒரு பார்வையும் ஒரு புறம் இருக்குது. பிரச்சார களத்தில் திமுகவினுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்குன்ற ஒரு பார்வையும் இருக்குது. எப்படி இருக்குது? பைத்தியகாரத்தனமாக இருக்குது. இல்லை, அவ்வளோ ஒற்றுமையாக வலிமையாக அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுதான் வந்து திமுகவை வந்து எந்த அகற்றப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கான ஆதாரம் அப்படிங்கிறது. சார் இங்கே வலிமைன்றது எது தெரியுமா? வலிமை அன்னைக்கு வைக்க போகிற மை மட்டும்தான் வலிமை. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வைப்போம்ல, அந்த மை தான் மிகப்பெரிய வலிமை. அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். திமுகவை தொடர்ந்து அவர்கள் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதா இருக்கட்டும், பணப்பட்டுவாடா செய்வதாக இருக்கட்டும், உதயநிதிக்காக சென்ற ஒரு வேன் வந்து கவிழ்ந்து அந்த மக்கள் வர இடத்துல ஒரு நபருடைய மரணம் நிகழ்ந்ததாக செய்தியும் பார்த்தோம். அந்த விஷயமா இருக்கட்டும், தொடர்ச்சியாக சொல்கிறேன்ல, திமுகவை மக்கள் வந்து விரட்டி அடிக்கிறார்கள். எந்த எம்பி எம்எல்ஏவா தெருவுக்குள்ளே போக முடிச்சா, பெரியசாமியாக இருக்கட்டும், தயநிதி மாறனா இருக்கட்டும், இந்த பக்கம் ஒரு அம்மா வந்து காலில் கட்டுப்போட்டு சுற்றிதான் இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், உதயநிதிட்ட கேள்வி கேட்குறாங்க சாராய கடையை மூடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு மூடாமல் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தாத்தனுக்கு வந்து நீ அன்றைக்கி ஓட்டு போட்டியா, அவங்களை குடிக்க வச்சு கொல்லுவோம் பழி வாங்குவோம்னு சொல்லி அவர் பேசுறதா இருக்கட்டும். இந்த பக்கம் இப்பவே ஸ்டாலின் ஆரம்பிச்சார் எரியுது மாலான்ட்டு. இப்பெல்லாம் எரியாது, வெயிட் பண்ணுங்க. எரியும் போது பாருங்க ஒரு ஃபேன் 2 ஃபேன் எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுன்னு சொல்றாங்க. எது ஒட்டுமொத்த ஏற்பாடுகள், அதாவது பிரச்சாரத்துக்கு போகும்போது எதிர்ப்புகள் வரதெல்லாம் எதிர்கட்சிகளுடைய ஏற்பாடு அப்படின்னு. உனக்கு என்ன பைத்தியம், என்ன வேணா பேசுகின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்லாம். பார்த்தீங்கன்னா மக்கள் தன்னிச்சே எவ்வளோ கோவப்பட்டு எவ்வளோ விரட்டுறாங்க. இப்போ வந்து எதிர்கட்சின்னா நீங்கள் என்ன கலட்டினீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நீங்கள் அதில் நீங்கள் குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜெகத் ரச்சன் இருக்கார்ல, பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட விழிச்சு வச்சார்ல, அந்த நபர் வரும்பொழுது கருப்பு கொடி கோபேக் மோடிக்கு காமிச்சாங்களா கருப்பு கொடி, அதே கருப்பு கொடி அதே கருப்பு பலன் பறக்க விடப்படுகிறது. யாரா செய்யறான்னா திமுக காரனே செய்யறான். ராணிப்பேட்டையில் கட்சிக்காரங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுல இங்க இருக்கு. நீங்க இப்போ இதை என்ன சொல்லுவீங்க, இது எதிர்கட்சியோட சதின்றீங்கல்ல. இந்த பக்கம் இவங்க வாங்க கட்சிக்காரன், சொந்த கட்சிக்காரன் உனக்கு கருப்பொருள்னு காட்டுறானாக்கா எப்படி களம் மாறுதுன்னு உங்களுக்கு தெரியுதா கண்ணுக்கு முன்னாடி? இப்போ உட்கட்சி பூசல் நிலவுதோ அப்போ உள்ளுக்குள்ள அந்தந்த பிராந்தியத்தை பொறுத்து அது நடக்குதோ? தமிழ்நாடு முழுக்க நடக்குது, அந்தந்த பிராந்தியம்லாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க உட்கட்சி பூசல் உக்கிரமா இருக்கு. அதான் சொன்னேன்ல, விரைவில் திமுக உடையப்படும். இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுக நபர் போகக்கூடிய இடத்துல வந்து அதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. திமுக நபர்களே திமுக நபரில் விரட்டி விட்டுருக்காங்க. எந்த பகுதி? தென்காசியில் அதே மாதிரி விரட்டிருக்காங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே பொதுமக்கள் விரட்டுவதற்கும் இந்த பக்கம் திமுக காரனை விரட்டுவதற்குமான 2 விஷயத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். அதற்கேற்ற மாதிரி இங்கே ஈடி, இப்போ மாலையில் மோடி காலையில் ஈடி, களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு. நான் சொன்னேன்ல, 3 விஷயம் நிச்சயம் நடந்தே தீரும். திமுக என்ற ஒற்றை கட்சிக்கு மிக முக்கியமான நபர்களுக்கு வைக்கக்கூடிய செக் இருக்குல்ல, அது மிகப்பெரிய அடுத்த தலைமுறையில் அடுத்த நபர் இந்த கட்சியோட தலைமைக்கு வருவாங்க அப்படின்ற பொழுது யாருமே தலைமைக்கு இல்லாத நிலைமை கொண்டு வரப்படும்.
திமுக என்ற கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் தூக்கப்படும். திமுக என்ற கட்சி 2ஆக பிளவுபடும். அதில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அந்த மாற்றுக் கட்சிக்கு மாறுவதற்கான எல்லா தரவுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து நிச்சயம் உதயநிதி அழைக்கப்படுவார் சம்மனுக்காக. சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பிரேக்கிங்கான விஷயங்கள், தமிழக அரசியல் களத்தில் பிரேக்கிங்கான விஷயங்கள் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.